வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று மர்மத்தை பத்தி பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோயில் இருந்த ஒரு வைரம் ரஷ்யா ஜார் மன்னரோட கிரீடத்துக்கு எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த புகழ்பெற்ற நகைதான் ஆர்லாப் வைரம். இந்த ஆச்சரியமான உண்மை கதையோட முதல் அத்தியாயத்திலேயே வருது. இந்த அட்டகாசமான மர்மத்தோடு தான் சாண்டிலியன் எழுதின புகழ்பெற்ற வரலாற்று நாவலான ராஜபேரிகை ஆரம்பமாகுது. வானதி பதிப்பகம் வெளியிட்ட இந்த புத்தகம் 18ஆம் நூற்றாண்டு உண்மைகளை கற்பனையோடு ரொம்ப அழகா இணைச்சிருக்கு. மொத்தம் 572 பக்கங்கள். இத படிக்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பயணத்துக்கே போவீங்க. இவ்வளோ பெரிய கதை ரொம்ப தெளிவா 3 பரபரப்பான பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல ராபர்ட் கிளைவ் மாதிரி உண்மையான வரலாற்று மனிதர்களோட சுவாரஸ்யமான கற்பனை கதாபாத்திரங்களையும் நம்ம பார்க்கலாம். உண்மையான துல்லியமான ராணுவ வியூகங்களை இந்த புத்தகம் நம்ம கண்முன்னாடி அப்படியே தத்ரூபமா கொண்டு வருது. பெரிய அரசியல் மாற்றங்கள் நடந்த 18ஆம் நூற்றாண்டு தமிழகத்துக்கே இது நம்மள கூட்டிட்டு போயிடும். ஆங்கிலேயர்களோட தந்திரமான போர் முறைகள் பிரெஞ்சு படைகளை எப்படி ஈஸியா முறியடிச்சதுன்னு இதுல விரிவா சொல்லியிருக்காங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்போ உள்ளூர் ஆட்சியாளர்கள்கிட்ட கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்ல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் தெரியுமா? ராபர்ட் கிளைவ் சூப்பரா தமிழ் பேசுவாராம். அது மட்டும் இல்லாம உள்ளூர் கலாச்சாரத்தை மதிச்சு காஞ்சி கோயிலுக்கு கிளைவ் ஒரு வைரத்தை காணிக்கையா கொடுத்ததும் இதுல இருக்கு. சரித்திரம் தெரியாம சமுதாய வளர்ச்சி இல்ல. இதுதான் இந்த புத்தகத்தோட ரொம்ப ஆழமான கருத்து. யோசிச்சு பாருங்க, இந்த அற்புதமான கடந்த கால நிகழ்வுகளை நம்ம புரிஞ்சுக்கலனா இன்னைக்கு நம்ம நிகழ்காலம் எப்படி இருக்கும்?